ஆடி மாதம் அம்மனின் மாதம் என்பார்கள். அப்படிப்பட்ட அம்மனின் மாதமான இன்று நாம் அடுத்து நேரடியாக வந்திருக்க கோயில் தான் தேவக்கோட்டையில் அழகாக அமைந்துள்ள கோட்டையம்மன் கோவிலுக்கு. ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த கோட்டையம்மன் கோவில். ஏன்னா எல்லா கோயில்களுமே வருடம் முழுவதும் திறந்திருக்கும். இந்த கோயில்கள் மட்டும் ஒரு 15 நாட்கள் மட்டும்தான் திறந்திருக்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இது. இது வருஷம் வருஷம் ஆடி மாதம் மட்டும்தான் திறந்திருப்பாங்க இந்த கோயில். சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு முன்னே இருக்கக்கூடிய சிலைகளுக்கு இப்போ வந்து அபிஷேகம் நடக்குது. பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், எல்லா அபிஷேகங்களும் நடந்துகிட்ருக்கு. அந்த மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போது அதில் கொடுக்குற மஞ்சளை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. அந்த மஞ்சளை பூசிக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இந்த கோயிலில் வந்துட்டு உப்பு மிளகு அதையும் காணிக்கையாக செலுத்துகிறாங்க. அது மாதிரி பிரகாரம் வந்து சுற்று வராங்க. திருமணம் எனக்கு ஆகணும் தடை இல்லாமல், மகப்பேறு கிடைக்கணும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லிட்டு பிரகாரம் வராங்க. நான் வேண்டிக்கிறது, எனக்கு நல்லபடியாக குழந்த பிறந்துச்சுன்னா இத்தனை முறை உங்களை பிரகாரம் பண்ணுறேன் தாயே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 1008 வாட்டி அந்த பிரகாரத்தை சுற்றி வந்தாங்க. நம்மளோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். 11 வாட்டி, 21 வாட்டி, 51 வாட்டி, ஒற்றை எண் அடிப்படையில் நம்ம எவ்வளோ பிரகாரம் வேணால் சுற்றி வரலாம். அவ்வளோ சிறப்புமிக்க வாய்ந்த தலம் இது. வந்து நான் வந்து சனிக்கிழமை போனேன். பார்த்துட்டிங்கன்னா சரியான கூட்டம். இப்போ வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்குது. இந்த சாமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எலுமிச்சம்பழம் மாலை. எலுமிச்சம்பழம் மாலை அவ்வளோ மக்களும் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து முன்னாடி வந்து அந்த சாமிகளுக்கு வச்சுட்டு இப்போ வந்து சாமிகளுக்கு ஆராதனை நடக்குது. இவங்க தான் கோட்டையம்மா. பாருங்கள், பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னால் கிட்ட போய் எடுக்க முடியல. என்னால் முடிஞ்சளவு நான் வந்து வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஆராதனை காமிச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்க. அந்த கோயிலில் போயிட்டு மாலை வாங்கிக்கலாம். அந்த மாலையை வந்து நல்லபடியாக திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு மாலையை வந்து சாமிக்கு போடுறாங்க இல்லையா, அந்த மாலையை வாங்கி வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லபடியாக திருமணம் ஆகும். எவ்வளோ ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், குழப்பமான சூழ்நிலைகள் நிறைஞ்ச வாழ்க்கையில் இந்த தாயை போய் ஒரு வாட்டி மனமுருகி வேண்டிட்டிங்கன்னா அவங்க கவலைகள் அத்தனையும் பறந்து போகும். அவ்வளோ சக்தி மிக்க வாய்ந்தவங்க இந்த கோட்டையம்மா. எல்லா கோயிலும் வருஷம் முழுவதும் திறந்திருக்கும். ஒரு மாதமோ 15 நாட்கள் மட்டும்தான் திறந்திருக்கும் இந்த கோவில். அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவிலுக்கு நாம் செல்வோம், இந்த அம்மனை வழிபடுவோம். திருமண தடை மற்றும் மகப்பேறை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கும் கோட்டையம்மன் கோவிலுக்கு நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.